இரட்டை குணம் படைத்த மிதுனம் ராசிக்காரர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் அடங்கிய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தமிழ் புத்தாண்டு ராசி பலன். உங்களுடைய நரித்தந்திரம் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நரித்தந்திரத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள், வெற்றி நடை போடுவீர்கள். பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. தாங்கள் எதிர்பார்த்தபடி பல விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். ஐப்பசி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு சில நேரங்களில் வரி செலுத்துவது சம்பந்தப்பட்ட இதில் சில சிக்கல்கள் வரும். சிலர் தொழில் நிமித்தமாக சிஎஸ்டி எல்லாம் எடுத்திருப்பீர்கள். அதில் பல குழப்பங்கள் ஏற்படும். அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை தேடி பிடித்து அதை சமர்ப்பிக்க நேரும். மன உளைச்சல் ஏற்படும் உங்களுடைய நண்பர்களால். ஆனால் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். குழந்தையில்லா தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெடு நாட்களாக வரன் தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு வரன் அமையும். நல்லபடியாக திருமணம் முடியும். பெற்றோர்கள் மன மகிழ்ச்சியை அடைவார்கள். பெண்களாக இருந்தால் அவர்களின் உடல்நலனில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. மாணவ கண்மணிகளுக்கு நன்மைகள் உண்டு. இந்த ஆண்டு படிப்பில் வெற்றி நடை போடுவீர்கள். கூட்டாளிகளிடத்தில் மட்டும் சற்று எல்லா வயது தரப்பினருமே எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. சில நேரங்கள் மிதுன ராசிக்காரர்கள் எங்கேனும் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள நேரும். ஏன்னா இந்த ஆண்டு கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருக்கிறது. சிலருக்கு கண் புரை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். சிலருக்கு அடிவயிற்றில் ஏதேனும் தேவையில்லா வைத்திய செலவுகளை உண்டு பண்ணும். ஆக உடல்நலனிலும் சற்று கவனம் செலுத்தி வருவது மிகவும் சிறப்பு. உங்கள் குடும்பத்தில் காணாமல் போனவர்கள் மீண்டும் இணைவார்கள், மீண்டும் வருவார்கள். தாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் அதிகாலையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு.